எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி. என்ன செல்வி, திண்ணையில காத்தோட்டமா உட்காந்துருக்க? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? வீட்டுக்குள்ள ஒரே புழுக்கு மாவுல இருக்கு. அதான் இப்படி திண்ணையில உட்காந்து காத்து வாங்குறேன். 24 மணி நேரமும் வேலை செஞ்சாலும் வேலை என்ன குறைவா போகுது? அதுவும் வாஸ்தவம் தான். ஆமா, நீ என்ன இங்கிட்ட அங்கிட்டும் போயிட்டு இருக்க? யார தேடுற மல்லி? அதுவா, நம்ம மாணிக்கா அண்ணன் வீட்டுல ஒரு டீச்சர் இருக்காங்கல்ல. ஆமா, ஜானகி டீச்சரு. அவங்கள தேடி போனேன். அவங்க தான் ஊருக்கு போயிருக்காங்களே. அது தெரிஞ்சதும் இங்க பின்னாடி தெருவுல ஒரு டீச்சர் இருக்காங்களே, அவங்கள பார்க்க போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் சரி, என்ன விஷயமா இவங்களையும் அவங்களையும் தேடிக்கிட்டு இருக்க? அது வந்து என் பொண்ணு ஒரு பேச்சு போட்டியில கலந்துகிட்டு இருக்கா. நல்ல விஷயம்தான். என்ன தலைப்பு, அதை சொல்லு. எங்கும் எதிலும் இயற்கை, எப்படியெல்லாம் இயற்கையோட ஒன்றி வாழணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை தேடி தேடி சேகரிச்சுக்கிட்டு இருக்கா. நல்ல தலைப்பு தான். வருங்கால சந்ததிகளும் இயற்கையோட அருமையை தெரிஞ்சுக்க இது போல போட்டிங்க உதவியா இருக்கும். இது விஷயமா டீச்சர் கிட்ட ஏதாவது கருத்து கேட்கலாம்னு பார்த்தோம். மல்லி, நான் வேணும்னா ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லு செல்வி. இன்னைக்கு வானொலியில ஒலிபரப்பாகிற விவசாய நிகழ்ச்சி உனக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? எதை பத்தின விவரங்களை சொல்றாங்க? நெற்பயிர்ல இயற்கை முறையில சாகுபடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிற விவரங்களை எடுத்து சொல்ல போறாங்களாம். அப்ப நான் இப்பவே வீட்டுக்கு போய் நானும் என் பொண்ணும் நிகழ்ச்சியை உடனே கேட்கிறோம். அட மல்லி, இப்பவே நிகழ்ச்சிக்கான நேரம் ஆயிடுச்சு. நான் வானொலியில நிகழ்ச்சியை வைக்கிறேன். நாம 2 பேரும் இங்கேயே நிகழ்ச்சியை கேட்டுக்குவோம். அப்படியே உன் பொண்ணுக்கு போனை செஞ்சு தகவலை சொல்லிடு, அவளும் நிகழ்ச்சியை கேட்டுக்கட்டும். அதுவும் சரிதான். இப்படி உட்காரு புள்ள. இயற்கை முறையில் நெல் சாகுபடி பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவங்க எடுத்து சொல்றாங்க. கவனமா கேட்டுப்போம். பொதுவாகவே நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் எடுத்துட்டோம்னா முக்காவாசி பேர் வந்து பாரம்பரிய முறையில் நெல் ரகங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. சில விவசாயிகள் வந்து நம்ம நிறைய மீட்டிங்ஸ்லாம் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியறதில்ல. இன்னைக்கு வந்து மெயினாக வந்து அந்த மாதிரி விவசாயிகளும் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த தொழில்நுட்ப சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் மூலம் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அதிகமான மகசூல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல உத்தியாக இருக்கும். இயற்கை வேளாண்மையின் முக்கிய நோக்கங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அங்கங்க வேளாண்மைக்கு இயற்கை வேளாண்மைகளுக்கும் எந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. எதுவுமே வந்து மண்ணை பாதிக்கப்படாம பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இரண்டுமே இருந்தேனும், இந்த அங்கங்க வேளாண்மை பார்த்தோம்னா மண்ணில் வந்து நம்ம அசோஸ்பைரம் பாஸ்போபாக்டீரியா போன்ற விஷயங்களை செய்யப்படுவாங்க. ஆனா நீங்க இயற்கை விவசாயம்னா அதையுமே தவிர்த்து கொண்டு மண்ணுடைய மேம்படுறதுக்கான விஷயங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த இயற்கை வேளாண்மையுடைய முக்கிய நோக்கங்களை வந்து நாம பார்த்தோம்னா, எதிர்கால தேவையை பூர்த்தி செய்வதற்கும் அளவான சத்துக்களை வந்து உணவு உற்பத்தி நிறைவு பண்றதுக்காகவுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுல பார்த்தோம்னா இந்த இயற்கை வளம் குன்றாத, தீங்கிழைக்காத, மேம்படுத்தப்பட்ட சாகுபடி செயல்முறைகள், பண்ணைக்கு வெளியில் இருந்து வாங்கப்படக்கூடிய வேளாண்மை இடுபொருட்கள் தவிர்த்து பண்ணையில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்களையே பயன்படுத்தி தன்னிறைவு பெற்று நிலைத்திருந்ததுதான் இந்த இயற்கை வேளாண்மை கோட்பாடுகள். அதை ஒரு விவசாயி வந்து எக்கார்ந்து கொண்டும் வெளியே முடிஞ்ச அளவுக்கு வாங்காம அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய நிலத்தில் இருக்கக்கூடிய மழை சுழற்சி முறையில அவர் மாடு ஆடு இருக்குன்னா அதோடைய கழிவுகளை பயன்படுத்தி அவர் வயலுக்கு பயன்படுத்திக்கலாம். வைக்கோல் எடுத்து அவருடைய வீட்டு மாடுகளை கொடுத்துக்கலாம். அதுவே வந்து ஒரு காளான் உற்பத்திக்கும் பயன்படுத்திக்கலாம். அப்ப வந்து எதுவுமே வந்து அவர் வெளியே போகாம தன்னிறைவோடு பண்ணக்கூடியதான் இந்த இயற்கை விவசாயத்துடைய முக்கிய கோட்பாடுகள் சொல்லலாம். இந்த இயற்கை விவசாயத்துல வந்து என்னென்ன நெல் ரகங்கள் பொதுவாக வந்து இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷனல் வெரைட்டிஸ் சொல்லக்கூடிய பாரம்பரிய நெல் சாகுபடி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னே வந்து நம்ம இயற்கை விவசாயத்து மூலம் என்னென்னலாம் ஒரு விவசாயி வந்து நெல் வந்து சாகுபடி பண்ணுறாருன்னா, அவருக்கு வந்து மண்ணிலேருந்து ஆரம்பித்து அறுவடை வரைக்கும் அவர் எப்படி வந்து இயற்கை முறையில் வந்து அந்த விவசாயி வந்து கடைபிடிக்கிற விஷயங்களை பார்த்துட்டு என்னென்ன ரகங்கள் வந்து நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ஏற்ற ரகங்களாக கருதப்படிக்கலாம் பண்ணலாம். இந்த முக்கியமான இயற்கையோடு இணைந்து உயிரியல் சுழற்சி முறையிலையும் இயற்கை செயல்பாடுகளை அங்கங்க கழிவுகள் அகற்றி முறையிலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல வந்து விதை நேர்த்தி. இப்போ நெல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
விதை நேர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு நோய் தடுப்பு வராமல் இருக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், தடுப்பூசி போடுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் விதை வந்து நம்ம சரியான விதை தேர்ந்தெடுப்பதும் மற்றும் சரியான முறையில் வந்து விதை நேர்த்தி செய்வதும் சால சிறந்தது. அப்போ விதை நேர்த்தி வந்து எப்படி பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் வந்து இன்ஆர்கானிக் எடுத்துட்டிங்கன்னா நிறைய வந்து விதை நேர்த்தி முறைகள் இருக்குது. நம்ம இயற்கையில் வந்து அப்படி எடுத்த மாதிரி செய்ய முடியாது. அப்போ சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் இன்ஆர்கானிக்கில் எப்படி பண்ணுறீங்களோ அதே ஈக்குவலண்ட் வந்து நம்ம ஆர்கானிக்லும் பண்ணக்கூடிய விஷயங்களாக கருதப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக நெல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம விதை நேர்த்தி எடுத்துட்டோம்னா விதைகளை வந்து பஞ்சகாவியா, இந்த பஞ்சகாவியா பற்றி தெரியாதவங்க யாருமே இல்லைங்க. நாங்கள் போகிற விவசாயிகள் எல்லாமே பார்த்தோன்னா எல்லா வீட்லையுமே அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வயல்களுக்கு வந்து தண்ணீர் விடும் போதோ இல்லைனா வந்து இரிகேட் பண்ணும் போதோ இல்லைனா வந்து நாற்றாங்காலையோ நடைச்சிலாம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அதே பஞ்சகாவியை ப்ரிப்பேர் பண்ணுறதும் நான் எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதில் வந்து 1% பஞ்சகாவியாவை நம்ம எடுத்து இந்த விதைகளை வந்து நன்றாக ஊற வைத்து அது நைட் வந்து விதையுடன் சேர்த்து ஊற வச்சுடுங்க. மறுநாள் எடுத்து அதை ஷேட்ரை நிழலில் வந்து இந்த விதைகளெல்லாம் பரப்பி காய வச்சு நீங்கள் அதுக்கடுத்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நல்லா வந்து முளைப்பு தரும் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் இந்த பஞ்சகாவை பயன்படுத்தாமலும் சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய பசுஞ்சாண பயன்படுத்தியுமே வந்து அதிகமான இந்த வீரியமாக வந்து முளைக்கணும்னா இந்த பசுஞ்சாண கரைசல் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னுட்டு விவசாயிகள் சொல்கிறாங்க. அது எப்படி பண்ணலாம்னா அதே மாதிரி தான் நம்ம நெல் விதைகளை எடுத்து இந்த பசுஞ்சாண கரைசல் எடுத்துக்கிட்டு அதாவது ஒரு 1/2 கிலோ ஃப்ரெஷ்ஷான கவுடர் இந்த பசுஞ்சாணத்தை எடுத்து 2 லிட்டர் வந்து கோமியத்தை ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் ஒரு 5 லிட்டர் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பசுஞ்சாணம், கோமியம் மற்றும் தண்ணீர் இவை எல்லாமே சேர்ந்து விதைக்கக்கூடிய நெல் எடுத்து நல்லா ஊற வச்சு மறுபடியும் வந்து நைட்டெல்லாம் ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து நீங்கள் ஷேட்ரை நல்ல நிழலான ஷேட்ரைனா வெயில போய் அப்படியே கம்ப்ளீட்டாக பண்ணணும் அவசியம் இல்லைங்க. ஒரு மரம் அது மாதிரி கீழே நிழலில் வந்து ஒரு தார்பாலியும் போட்டு இதில் கலந்த கலவையை வந்து நீங்கள் எடுத்து ஷேட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து வீரியமான இதாக வரக்கூடிய சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா நாற்றாங்கலுக்கு வருவோம். இப்போ நம்ம விதை நேர்த்தி பண்ணிட்டோம் இல்லைங்களா, இப்போ நாற்றாங்கல் போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் விவசாயிகள் என்ன பண்ணுறீங்க, நெல் நாற்றாங்கலுக்கு வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய மக்கிய தொழு உரத்தை வந்து நீங்கள் மெயினாக வந்து நர்சரிக்கு யூஸ் பண்ணுறீங்க. அதே தான் நாமளும் சொல்கிறோம். ஸோ இந்த மக்கிய தொழு உரம் எவ்வளோ போடலாம்னா உதாரணத்துக்கு நல்ல வந்து டீகம்போஸ் ஆன அதாவது நல்ல ஊட்டமேறிய இந்த தொழு உரத்தை வந்து 1.2 கிலோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மண்புழு உரத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். மண்புழு வந்து 50 கிராமும் 1 கிலோ வந்து மக்கிய தொழு உரம் இரண்டுத்தையும் கலந்து அது கூட கண்டிப்பாக நீங்கள் வேப்ப புண்ணாக்கு ஒரு 50 கிராம் என்னென்ன சொல்லியிருக்கோம், மக்கிய தொழு உரம் வந்து ஒரு 1.5 கிலோ, அப்புறம் வந்து மண்புழு ஒரு 50 கிராம், அப்புறம் வேப்ப புண்ணாக்கு ஒரு 50 கிராம். இது எல்லாமே நல்லா வந்து கலந்து வேணும்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த நல்ல நாற்று பிரியாமல் வரணுன்றதுக்காக ஜிப்சம் இது ஆப்ஷனல் தான். இது வந்து இயற்கை விவசாயத்தை சொல்ல வரல, பட் இருந்தாலும் சில விவசாயிகள் வந்து நான் எடுக்கும் போது வேறு அறுந்துடும்ன்றது ரீசன் சொல்கிறாங்க. அவங்க வந்து இந்த ஜிப்சம் பயன்படுத்திக்கலாம். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நல்லா தண்ணி கட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேறு அறாமல் வரும். இந்த 3 கலவைகளும் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல முறையில் நாற்றுகள் வந்து நல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட நாற்றுகளாக வரும். இதை வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது உங்களுக்கு நடுவேல பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸ் வருது. இதுதான் மெயினான விஷயம் சொல்கிறோம். அதுக்கடுத்து முக்காவாசி விவசாயிகள் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாமே நல்லா பண்ணுறீங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசுந்தழை உற்பத்தி நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை. நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வந்து நிறைய ட்ரைனிங்ஸில் வந்து நாங்கள் நிறைய இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்து புதுசாகவே வந்து நம்மளோட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இருக்கக்கூடிய ஆடுதுறையில் வந்து இந்த ரகங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆடுதுறை 1 சொல்லிட்டு இந்த சனப்பை அப்புறம் தக்கப்பூண்டு எல்லாத்துலேயுமே புது புது ரகங்கள் வந்துடுச்சுங்க. விவசாய பெருமக்களை தெரிஞ்சுக்கொண்டு கண்டிப்பாக இது மாதிரி ரகங்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தக்கப்பூண்டு, சனப்பை மற்றும் இந்த பசுந்தழை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பசுந்தாள் என்ன பசுந்தழை என்றதால ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். பசுந்தாள் என்பது பார்த்தோம்னா வயல்லையே நீங்கள் விதைத்து அது வந்து நல்ல பூக்கிற தருணம் ஒரு 40-50 நாள் பூக்கிற தருணத்தில் வந்து நீங்கள் அப்படியே மடக்கி உழுந்து போகிறது பசுந்தாளுங்க. சனப்பையெல்லாம் வந்து நீங்கள் பசுந்தாளை கீழே கொண்டு வந்துக்கலாம். இது ரியலாக வந்து எப்படிப்பட்ட மண்ணாகட்டும், அதாவது ஒரு வறட்சியான மண் இல்லைன்னா வந்து ரொம்ப சத்து இல்லாமல் pH லெவல் ரொம்ப கம்மியாக இருக்க மண் எப்படிப்பட்ட மண் இருந்தாலும் சீர்நிலைக்கு கொண்டு வரது இந்த சனப்பை தக்கப்பூண்டு பயன்படுத்துறதுனால. இல்லை எங்ககிட்ட அது முடியாது, அதுக்கான ஒரு 40-30 நாள் வேஸ்ட் பண்ணணும், நான் அப்படின்ட்டு பண்ண முடியாதுன்ற விவசாயிகள் விதை கிடைக்கல அது மாதிரி சொல்கிற விவசாயிகள் என்ன பண்ணலாம்னா வெளியே இருக்கக்கூடிய பசுந்தடையல் என்னென்ன பசுந்தடையல் பார்த்தோன்னா நல்லா உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய தாத்தா காலத்துல எல்லாமே போடுவாங்க. இந்த நொச்சி, அப்புறம் வந்து கொளிஞ்சி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இது, வேப்பம் இருக்கு, அப்புறம் இது கலட்ரோபி சொல்லுவாங்க எருக்க செடிகளோ இலைகள், அப்புறம் நொச்சி, வேப்பிலை, அப்புறம் நிறைய இருக்கு ஆடதோட இலைகள். இதெல்லாமே வந்து நீங்க சேடை ஓட்டும் போது போட்டு ஒரு ஓட்டிட்டு வச்சீங்கன்னா இதோடைய கெமிக்கல் காம்பினேஷன் இதுல இந்த இலையில இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து தண்ணியில இறங்கி உங்க மணல் அந்த நீங்க சேடை ஓட்டி 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த பசுந்தழையெல்லாம் போட்ட பிறகு பசுந்தாளெல்லாம் போட்ட பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல வந்து எமிட் ஆகும் யூமிக் ஆசிட்ஸ். ஸோ அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வயல் நல்லா இருக்கு, ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை நம்ம வந்து வயலுக்கு கொடுத்துருக்கோம், திருப்தியோட நீங்க உங்களுடைய பயிரை வந்து நீங்க வந்து அடுத்து நீங்க வந்து நடவு செய்யலாம். முக்கியமான விஷயங்கள் நம்ம என்ன பார்த்துருக்கோம், விதை நிதி பார்த்துட்டோம், நர்சரிக்கும் பார்த்தாச்சு. இப்ப பேசல் அதாவது நீங்க அடியோரம் போடணும் அப்படின்னு நினைக்கிறத விட இந்த மாதிரி சொன்ன உத்திகளை நீங்க பயன்படுத்தினாலே 50% ஒரு செலவை வந்து
நம்ம குறைச்சிக்கலாம். இதுதாங்க நெல்லை பொறுத்த வரைக்கும். நம்ம இதை ஒழுங்காக பண்ணாலே நமக்கு அதிகமான சத்துக்கள் உள்ளது பண்ணிக்கலாம். அப்புறம் நாங்கள் நிறைய சொல்ல விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, நடவயலுக்கு போகும்போது இந்த கட்டு இருக்கு இல்லைங்களா, நாற்றாங்கல், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டாக வர இந்த அசோஸ்பேரில் வந்து பயன்படுத்துகிறாங்க இயற்கை விவசாயிகள். அது வந்து ஒரு ஹெக்டருக்கு 2.5 கிலோ அசோஸ்பேரில் பயன்படுத்துகிறாங்க. அது கூட வந்து ஒரு 25 கிலோ வந்து இந்த மக்கிய தோடு உரம், இது ரெண்டுத்தையும் கலந்து இந்த பறிச்ச நாற்றுகளை வந்து ஒரு சின்ன பாத்தி மாதிரி வந்து இந்த நாட்டுகளை நம்ம வேர் முடிச்சுகள் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து போட்டு இந்த சின்ன சின்ன பாத்தியில் வந்து இந்த அசோஸ்பேரில் இதையும் இந்த இயற்கையான இந்த 25 கிலோ மக்கிய தோடு உரத்தையும் நீங்கள் வந்து கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச பிறகு அதுக்கடுத்து எடுத்து நீங்கள் நடவயலுக்கு நட்டிங்கன்னா நல்லா வந்து திடமான செடிகளாக வருகிறதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பயோ ஃபர்டிலைசர்ஸ் சீலிங் டிப் மெத்தட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம எதுவுமே பண்ண முடியட்டாலும் கடைசியில் வேர் முடிச்சுகளை நினைக்கக்கூடிய இந்த அசோஸ்பேரல் கலவையையும் அது கூட 25 கிலோ வந்து இந்த மக்கிய தோடு உரத்தின் கலந்து கூட நீங்கள் வந்து லைட்டாக ஊற வச்சு வர மாதிரி இந்த சீலிங் டிப் பண்ணிட்டு நீங்கள் நட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ஸோ என்ன பண்ணணும், அந்த அசோஸ்பேரல் பாக்டீரியா வந்து அந்த நெல்லுடைய வேரில் இருக்கிறதுனால அது போய் நடவயலில் நீங்கள் கொண்டு போகும்போது அது வந்து நிறைய ரீப்ரொடியூஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணி நமக்கு நன்மை செல்லும் பாக்டீரியாஸ் வந்து அதிகப்படுத்துது மண்ணில். இவ்வளோதாங்க அதோட மெயினான விஷயம். அதுக்கு நடவயலுக்கு வந்துட்டோம். நடவயலுக்கு வரும்போது நம்ம நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணுறது, இவ்வளோ நாள் எல்லாத்தையும் பண்ணிட்டு அதாவது முதிர்ந்த நாற்றுக்களை நீங்கள் வந்து நடவயலுக்கு கொண்டு வரக்கூடாது. அதாவது டைம் இல்லை, வெளியே போயிட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டுலாம் நம்ம வந்து காரணம் கழிக்கக்கூடாது. கண்டிப்பாக 14 15 தினங்களான 1-2 நாற்றுக்களை நீங்கள் வந்து நடவயலில் கொண்டு வரணும் இல்லையா. 14 to 15 days மேக்ஸிமம் போனால் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா போகலாம். இல்லை 20 நாள்களில் போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஏஜிங் ஆகிடும். டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணும்போது உங்களுக்கு நாட்டுகள் சரியான நாட்டுகளாக வராது. ஸோ முடிஞ்சளவுக்கு 14-15 நாட்டுகள் மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நடப்பட்ட 7 மற்றும் 10வது நாட்களுக்கு பிறகு இடைவெளியில் வந்து நீங்கள் நிறைய நிரப்ப வேண்டும். நாற்றுகளை நாற்றங்களிலிருந்து எடுத்து 30 நிமிடங்களுக்குள் நடவயல் கண்டிப்பாக நடத்து. எப்போ சில பேர் என்ன பண்ணால் பக்கத்தில் இருக்குது, பக்கத்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரோம், நைட்டெல்லாம் விட்டுட்டு போனால் நாட்டோடைய வீரியத்தன்மை இருக்காது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பறித்த ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நீங்கள் நடவயலுக்கு கொண்டு போயிடுங்க. அப்புறம் சரியான ஸ்பேசிங் இடைவெளி பார்த்தோம்னா ஒரு நாற்றுக்கு ஒரு நாட்டுக்கு இடையிலாங்க 25 சென்டிமீட்டர் சதுர நடவுன்றது நம்ம எப்பவுமே ஆப்ஷனலாக கொடுக்குறோம். என்ன பர்பஸ் உங்களுக்கே தெரியும். சதுர நடவு பண்ணுறதுனால மட்டும்தான் தான் உங்களுக்கு வந்து களை எடுக்கக்கூடிய நீங்கள் அந்த கோண வீடிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு நல்ல ஏதுவாக இருக்குங்க. அவ்வளோதான் நம்ம வந்து இந்த இயற்கையில் வந்து படிப்படியாக பண்ணி இப்போ நீங்கள் நடவு நட்டிட்டீங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து நீர் மேலாண்மை எடுத்துக்கலாம். நீர் மேலாண்மை பார்த்தீங்கன்னா நீர்மறைய நீர் பாய்ச்சுதல், அதாவது இந்த மயிர்கோடு விரிசல் வரும் நீர் பாச வேண்டும். அதாவது நம்ம விரிசல் நிறைய பண்ண தண்ணி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் பார்ப்பாங்க கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு கிராக் வந்தோடனே என்ன பண்ணி ஓடி போய் மறுபடியும் தண்ணி கட்டிடுவாங்க. அது வந்து நெல் வந்து தண்ணியில் வாழும் பயிர் இல்லை இல்லையா. தண்ணியில் வாழும் பயிர் வேறு, தண்ணி தேவைப்படுகிற பயிர் வேறு. அது தண்ணி வேணுன்றது நிறைய கட்டிகிட்டே இருந்தால் அதுக்குமே ஆக்சிஜன் ப்ராப்பராக போய் கிடைக்காது. அப்போ நீர் மறைய நீர் கட்டுதல், இதற்கு தான் வந்து உங்களுக்கு நாங்கள் டெக்னாலஜியை வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை AWDA சொல்லக்கூடிய மெஷின் மாதிரி வந்துருக்கோம். லைக் அது வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அந்த இதில் வச்சு கண்டுபிடிச்சலாம் உங்களுக்கு தண்ணி இருக்கா இல்லையா. மேலே பார்த்தா தண்ணி இல்லாத மாதிரி தான் இருக்கும். அந்த பானி பைப் மெத்தட்னு சொல்லுவாங்க, இந்த AWDA ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங் மெத்தட் சொல்லக்கூடியது. அந்த பைப்பு உள்ளே இறக்கி பாரும்போது உங்களுடைய மேலே சர்ஃபேஸில் தண்ணி இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் 15 சென்டிமீட்டரோட இடைவெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் இருக்கும். இது வந்து விவசாயிகளுக்கு கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி அந்த மாதிரி இடத்துலலாம் நாங்கள் வந்து IMM ஸ்கீமில் நிறைய விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்களும் விவசாயிகள் கண்டிப்பாக வந்து அந்த வந்து பானி பைப் மெத்தட் சொல்லுவாங்க, அதை பயன்படுத்தி நம்ம பாசன மேலாண்மை நீங்கள் வீட்டில் நீங்களே டைரெக்டாகவே எந்த இதுவும் வேணாம், இதை வச்சிருந்தாலே உங்கள் வயலில் தண்ணி இருக்கா இல்லையா அதை பார்த்து நீங்கள் வந்து தண்ணி கட்டிக்கலாம். ஸோ நீர்மறைய நீர் பாய்ச்சல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களாக நம்ம கருதப்படுகிறது. என்ன மல்லி, இயற்கை முறையில் நெல் சாகுபடி பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் K. சிவகாமி அவங்க எம்புட்டு தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல. ஆமா, இயற்கை விவசாயத்தோட மகத்துவங்கள் என்னென்ன, நெற்பயிர்ல விதைப்பு, நாற்றாங்கால்னு இயற்கை முறையில எப்படி செய்யணும்னு தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்களே. பசுந்தாள், பசுந்தழை உரங்கள் பத்தியும், பஞ்சகவ்யா உட்பட இயற்கை எரு பத்தியும், அதை எப்படி பயன்படுத்தணும் அதையும் அருமையா சொன்னாங்கல்ல. நடவு வயல்ல எத்தனை நாட்களான நாற்றுகளை நடணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப முக்கியமான தகவலா இருந்துச்சு. நீர்மறைய நீர் கட்டணும் அப்படின்னும் தெளிவுபடுத்திட்டாங்களே. ஆமா செல்வி, நெற்பயிர்ல இத்தனை விஷயங்களும் நாம சரியா கவனத்துல வச்சு செய்யறது தான் சிறந்தது. அதெல்லாம் சரி மல்லி, நீ தேடி வந்த விவரம் கிடைச்சதா இல்லையா? என்ன அப்படி கேட்டுட்ட? என் பொண்ணுக்கு பேச்சு போட்டிக்கு தேவையான விவரங்களும் கிடைச்சிருச்சு. நாம இயற்கை விவசாயத்தை கடைபிடிக்கிறது சரியானது அப்படின்னும் புரிஞ்சிடுச்சு. அதோட நாம கழனியில பயன்படுத்திக்க சில முக்கிய குறிப்புகளும் கிடைச்சிருச்சு செல்வி. அப்ப சரி, உன் பொண்ணு பேச்சு போட்டியில எப்படி பேசினா, என்ன பரிசு வாங்கினான்னு எனக்கு சொல்லு. உனக்கு சொல்லாமலா? ஆனா வெறும் கையோட இல்ல, தட்டு நிறைய இனிப்புகளோட. கண்டிப்பா செல்வி.
வளைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். வளர உணவு சத்து சிறந்த முறையில் கிடைத்திடும். செழித்து வளர உணவு சத்து சிறந்த முறையில் கிடைத்திடும். கரைத்த நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து வேரை அடைந்திடும். கரைத்த நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து வேரை அடைந்திடும். விளைச்சல் பெருகிடும், நூற்புழுக்கள் அருகிடும். விளைச்சல் பெருகிடும், நூற்புழுக்கள் அருகிடும். வளைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். குவியல 300 கிலோ தொழு உரத்தை போட்டு யூரியட்ட பொட்டாஷோடு கலந்துடு சூப்பர் பாஸ்பேட். வெட்டு குவியல 300 கிலோ தொழு உரத்தை போட்டு யூரியட்ட பொட்டாஷோடு கலந்துடு சூப்பர் பாஸ்பேட். காத்து புகாமலே சேர்த்தால் மெழுகி காத்திரு 30 நாள். காத்து புகாமலே சேர்த்தால் மெழுகி காத்திரு 30 நாள். ஊட்டமேற்றிய தொழு உரம் போட்டு பார்த்துட்டு அப்புறம் கேளு. ஊட்டமேற்றிய தொழு உரம் போட்டு பார்த்துட்டு அப்புறம் கேளு. விளைச்சல் பெருகிடும், நூற்புழுக்கள் அருகிடும். விளைச்சல் பெருகிடும், நூற்புழுக்கள் அருகிடும். களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேம்பின் பயன்பாடும் நீடித்த விவசாயமும். பண்டை காலத்திலிருந்தே நம் முன்னோர்கள் வேப்பம் பொருட்களின் பயன்பாட்டை பற்றி நன்கு அறிந்திருந்தனர். வேம்பு என்றாலே கசப்பு என்ற சுவைதான் நமக்கு நினைவிற்கு வரும். வேப்ப மரத்திலிருந்து கிடைக்கும் பல்வேறு பொருட்கள் வேளாண்மைக்கும் மனிதனுக்கும் எல்லா வகையிலும் பயன்படுத்தப்படுகிறது. வேப்ப மரத்தை வறட்சி உள்ள பகுதிகளில் வளர்க்கலாம். மேலும் ஆற்றங்கரை, ஓடைகள், மலைச்சரிவுகள், வாய்க்கால், குளக்கரைகள், சாலையோரங்கள், பூங்காக்கள், கல்விச்சாலைகள், மருத்துவமனைகள், தரிசு நிலங்கள், தொழிற்சாலைகளில் உள்ள காலி இடங்கள் மற்றும் முகப்புகள், மைதான ஓரங்கள், களர் உவர் நிலங்கள் மற்றும் மானாவாரி நிலங்களில் வேலியோரங்களில் வளர்க்கலாம். மேலும் வேப்பமரத்தை காற்று தடைக்காக வயலை சுற்றி நடலாம். வேப்பமரத்தின் பொது நற்பண்புகள் என்னென்ன? வேப்பமரம் நிழலாகவும் பல்வேறு உயிரினங்களுக்கு உறைவிடமாகவும் விளங்குகிறது. வேப்ப இலைகள் மண்ணின் அமிலத்தன்மையை குறைக்க உதவுகிறது. வேப்பம்பூ, பழம் மற்றும் கொட்டையை சேகரித்து குடிசை தொழிலாக செய்யலாம். வேப்ப எண்ணெயில் சலவை மற்றும் குளியல் சோப்புகளை தயாரிக்கலாம். வேப்பமர பட்டை சாற்றிலிருந்து பற்பசை தயாரிக்கலாம். தேனீக்கள் வேப்பம்பூவில் மகரந்த சேர்க்கையை அதிகரித்து காய் பிடிக்கும் திறனை அதிகரிக்கிறது. வேப்ப மரத்தில் கிடைக்கும் தேன் மருத்துவ குணம் உடையது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுப்பதில் தனி இடத்தை பெறுகிறது. இதில் அசாடிராக்டின், சினமிக் அமிலம் உட்பட பல அமிலங்கள் உள்ளன. வேப்பம்பூவில் 0.5% தைலம் அல்லது ஆவியாகும் எண்ணெய் உள்ளது. விதை பருவத்தில் 48.9% எண்ணெயும்
தோலுடன் சேர்ந்த முழு விதையில் 23.5% எண்ணெயும் உள்ளது. வேப்பம் புண்ணாக்கில் கச்சா புரதம், ஈதர் சாறு, நைட்ரஜன் இல்லாத சாறு, கரையாத சாம்பல் மற்றும் கச்சா நார் அடங்கியுள்ளது. 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கில் 3.56 கிலோ தழைச்சத்து, 0.83 கிலோ மணிச்சத்து, 1.67 கிலோ சாம்பல் சத்து, 0.77 கிலோ கால்சியம் மற்றும் 0.75 கிலோ மெக்னீசியமும் அடங்கியுள்ளது. வேப்பம் புண்ணாக்கை மண்ணில் இடுவதால் மண்ணில் வாழக்கூடிய தீமை செய்யும் பாக்டீரியா, பூஞ்சான நோய் மற்றும் நூற்புழுக்களை தடுத்து பயிர்களுக்கு நன்மை உண்டாக்கும். வேப்பம் புண்ணாக்கை நிலத்தில் இடுவதால் மண்ணில் உள்ள நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. 20 கிலோ வேப்பம் புண்ணாக்கிற்கு 100 கிலோ யூரியாவுடன் 1% தார் பூசிய யூரியா குருணையுடன் கலந்து நெல்லுக்கு அடியுரமாக இடலாம். பூச்சி இனங்களில் வேம்பு எவ்வாறு செயல்படுகிறது? அசாடிராக்டின் என்ற ரசாயனம் புழுக்களின் உடலில் சென்று தோல் உரிவதை தடுக்கிறது. வேம்பு பொருட்களை பயிர்களுக்கு தெளிக்கும் போது தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் பயிர்களை உண்ணவிடாமலும் முட்டையிட விடாமலும் தடுக்கிறது. பூச்சிகளின் இனப்பெருக்கத்தை தடுத்தும் முதிர்ந்த பூச்சிகளில் மலட்டுத்தன்மையையும் உண்டாக்குகின்றது. பூச்சி கட்டுப்பாட்டில் வேம்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். செயற்கை பூச்சிக்கொல்லிகளை தீங்கு செய்யும் பூச்சி நோய்களை கட்டுப்படுத்த பயன்படுத்துவதால் சுற்றுப்புறச் சூழ்நிலை மாசுபடுவதுடன் நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் அழியும் அபாயமும், நாம் உண்ணக்கூடிய தானியங்கள், பழங்கள் மற்றும் காய்கறிகளில் எஞ்சிய நஞ்சு கலந்து அதனை உண்பதினால் பல்வேறு வகையான நோய்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது. செயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது விவசாயிகள் உடனடியாக தங்களது பயிர்களில் பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துகின்றனர். எனவே பெரும்பான்மையான விவசாயிகள் செயற்கை பூச்சிக்கொல்லிகளையே பயன்படுத்துகின்றனர். மாறாக தாவர பூச்சிக்கொல்லிகளை பூச்சி நோய் கட்டுப்பாட்டிற்கு உபயோகிக்கும் போது சுற்றுப்புற சூழ்நிலை மாசுபடாது. நன்மை செய்யும் பூச்சிகளின் உற்பத்தி அதிகரிக்கும். தானியங்களில் எஞ்சிய நஞ்சு இருக்காது. ஆனால் தாவர பூச்சிக்கொல்லிகளின் செயல்திறன் பூச்சி நோய்க்கு எதிராக சற்றே மெதுவாக இருக்கும். வேப்ப மரத்தில் உள்ள பல்வேறு பாகங்கள் பயிர்களின் பூச்சி நோய்களை தடுக்க உதவுகிறது. அவற்றில் வேப்பங்கொட்டை கரைசல், வேப்ப இலை கரைசல், வேப்பம் புண்ணாக்கு கரைசல் மற்றும் வேப்ப எண்ணெய் கரைசல் போன்றவை மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. நெற்பயிரை தாக்கக்கூடிய புகையான் மற்றும் இலை பேன்களை கட்டுப்படுத்த 5% வேப்பம் பருத்தி சாறு அல்லது 3% வேப்ப எண்ணெய் உபயோகிக்க வேண்டும். உளுந்த பயிரை தாக்கக்கூடிய அஸ்வினி, வெள்ளை ஈக்கள், காய் துளைப்பான்களை கட்டுப்படுத்த 3% வேப்ப எண்ணெய் அல்லது 5% வேப்பங்கொட்டை சாறு உபயோகிக்க வேண்டும். தக்காளி, வெண்டை, மிளகாய் மற்றும் கத்தரி பயிரை தாக்கக்கூடிய நூற்புழுக்களை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு 24 கிலோ வேப்பம் புண்ணாக்கை கடைசி உழவின் போது பயன்படுத்த வேண்டும். தானிய கிடங்குகளில் நிழலில் உலர வைத்த வேப்ப இலைகளை 100 கிலோ தானியத்திற்கு 1 முதல் 2.5 கிலோ வரை கலந்து பயன்படுத்தும் போது பூச்சிகளிடமிருந்து தானியத்தை பாதுகாக்கலாம். பயறு வகை பயிர்களை சேமித்து வைக்கும் முன்பு 1 கிலோ விதைக்கு 10 மில்லி வேப்ப எண்ணெய் கலந்து சேமித்து வைத்தால் பயறு வண்டுகளிலிருந்து தானியத்தை பாதுகாக்கலாம். இதுபோன்று பல்வேறு பயன்களை உள்ளடக்கிய வேம்பின் நற்பண்புகளை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். களை மேலாண்மையில் நவீன தொழில்நுட்பங்கள். களை என்பது நாம் சாகுபடி செய்யும் பயிர்களுக்கு இடையே வளரும் தேவையில்லாத, விரும்பத்தகாத மற்றும் பயிர்களுக்கு உண்டான நீர், நில ஆதாரங்களுக்காக போட்டியிட்டு பயிர் உற்பத்தியில் பாதிப்பை ஏற்படுத்துவதாகும். வேளாண் விளைபொருள் உற்பத்தி மற்ற காரணிகளை விட களைகளால் அதிக பாதிப்பு ஏற்படுகிறது. முறையான களை மேலாண்மை பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், நீர் மற்றும் சூரிய ஒளியை பெறுவதற்கு வழிவகுத்து பயிர்களின் விளைச்சலையும் தரத்தையும் மேம்படுத்துகிறது. எனவே பயிர் சாகுபடியில் உற்பத்தியை அதிகரிக்க குறிப்பிட்ட வளர்ச்சி பருவம் வரை ஒருங்கிணைந்த களை கட்டுப்பாட்டு முறைகள் மிகவும் இன்றியமையாததாகும். முதலில் உழவியல் முறை களை மேலாண்மை பற்றி அறிந்து கொள்ளலாம். களை விதை கலப்பு அல்லாத விதைகள், நன்கு மக்கிய தொழு உரம், தகுந்த நீர் மற்றும் உர மேலாண்மை, கோடை உழவு, பயிர் சுழற்சி, ஊடுபயிர், நில மூடாக்கு மற்றும் கைகளை எடுத்தல் போன்ற உழவியல் முறைகளை பின்பற்றி களை மேலாண்மையை மேற்கொண்டு களைகளின் பாதிப்பினை குறைக்கலாம். அடுத்ததாக இயந்திர முறை களை மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தற்போதைய காலத்தில் அதிகரித்து வரும் ஆட்பற்றாக்குறை மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு போன்ற காரணங்களால் இயந்திரங்கள் மூலம் களை மேலாண்மை செய்வது மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. நடவு நெற்பயிரில் களை எடுக்கும் கருவியான கோனோ வீடாரை பயன்படுத்தி நெல் வரிசைகளுக்கு இடையில் உள்ள களைகளை கட்டுப்படுத்தலாம்.
மேலும் இருவரிசை விரல் வடிவ சுழலும் களை எடுக்கும் கருவியை பயன்படுத்தியும் நெல் வரிசைகளுக்கிடையே காணப்படும் களைகளை அகற்றலாம். அதிக இடைவெளி கொண்ட பயிர்களில் மினி டிராக்டர் மூலம் களை எடுக்கும் கருவிகளையும் பயன்படுத்தலாம். நாட்டு கலப்பை, ஜூனியர் கலப்பை, கொக்கி களை எடுப்பான், நட்சத்திர களை எடுப்பான், கோனோ களை எடுக்கும் கருவி போன்ற கருவிகளை பயன்படுத்தி மண்ணில் தகுந்த ஈரப்பதம் மற்றும் களைகளின் சரியான வளர்ச்சி பருவத்தில் களை எடுப்பதால் களைகள் சிறந்த முறையில் கட்டுப்படுத்தப்படுவது மட்டுமல்லாமல் நேரம், ஆள் கூலி, ஆட்கள் மற்றும் களை மேலாண்மைக்கு பயன்படுத்தப்படும் சக்தி போன்றவற்றை குறைத்து அதிக நிகர லாபம் பெறலாம். களை மேலாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு என்னென்ன? விவசாயத்தில் குறைந்த இடுபொருட்களை கொண்டு உற்பத்தியை அதிகரித்தல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவை நானோ தொழில்நுட்பத்தின் முக்கிய நோக்கமாகும். ட்ரோன் என்பது ஆளில்லாமல் பறக்கக்கூடிய ஒரு வகை விமானமாகும். இவை தொலைவிலிருந்து ரேடியோ அலைகள் மூலம் வழிநடத்தப்படும். தற்போது களை மேலாண்மையில் ட்ரோன்களின் பங்கு அதிகரித்து வருகின்றது. இது தவிர துல்லிய களை மேலாண்மை தொழில்நுட்பங்கள், தொலை உணர்வு களை மேலாண்மை தொழில்நுட்பங்கள், உணரி அடிப்படையிலான களை மேலாண்மை, வெப்ப சக்தி களை கட்டுப்பாடு, லேசர் தொழில்நுட்பத்தின் மூலம் களை மேலாண்மையில் ரோபோக்களின் பயன்பாடு, மின்னாற்றல் கொண்டு களை கட்டுப்பாடு என எண்ணற்ற களை மேலாண்மை முறைகள் உள்ளன. இதுபோன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் களைகளை கண்டறிதல், அவற்றை அகற்றுதல் மற்றும் அழித்தல் போன்ற பயன்பாட்டிற்காக பல்வேறு நாடுகளில் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. இத்தகைய தொழில்நுட்பங்கள் வரும் காலங்களில் களை கட்டுப்பாட்டில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாப்பு பலன் தந்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாத்து பலன் தந்திடுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.